ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி கிச்சன். இன்றைக்கி நம்ம ஸ்பைசி கிச்சனில் ஒரு சூப்பரான மஷ்ரூம் பீஸ் மசாலா தான் பார்க்க போகிறோம். ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட ஸ்பைசி கிச்சன் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். இப்போது மஷ்ரூம் பீஸ் குருமா பண்ணுறதுக்கு நான் இங்கே ஒரு பேனை சூடு பண்ண வச்சுருக்கேன். இதில் நம்ம 1 1/2 டீஸ்பூன் நம்ம கிரவுண்ட்நட் ஆயில் நான் சேர்த்துக்க போகிறேன். ஸ்பூன் சேர்த்துக்கலாம், அதுதான் போதும். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாயிடுச்சு. இதில் நான் பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் மிளகு எடுத்து வச்சுருக்கேன். இதை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா பொரிஞ்சு வரட்டும். இது நல்லா பொரிஞ்சிட்டு இருக்கும் போதே இது கூடவே நான் ஒரு 2 ஸ்பூன் தனியா அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். தனியா எல்லாமே மசாலா எல்லாமே அந்த ஸ்மெல் வரணும். தனியாவோட வாசம் எல்லாம் வர வரைக்கும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா ஸ்மெல் வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஒரு சின்ன துண்டு பட்டை எடுத்து வச்சிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். ஒரு 4 கிராம்பு எடுத்து வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு சின்ன துண்டு இஞ்சி, அதையும் சேர்த்துக்கலாம். 5-6 பல் பூண்டு, நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா வதங்கி அந்த அரோமா ஸ்மெல் வந்ததுக்கப்புறம் இதெல்லாம் ஒரு 10-15 சின்ன வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கி வராங்க. இந்த அளவுக்கு இது நல்லா வதங்கி நல்லா ஒரு வாசனை வந்ததுக்கப்புறம் நம்ம இதில் கடைசியாக 10-15 பல் தேங்காய், 10-15 பீஸ் தேங்காய் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா ஒரு கிளறி விட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான். இதை பார்த்திங்கன்னா ஒரு 10-15 நிமிஷம் நல்லா ஆற வச்சுட்டு மிக்சியில் ஒரு ஃபைன் பேஸ்ட்டை அரைச்சிக்க போகிறோம். அதை நல்லா ஆறிட்டு இருக்கிற இந்த டைமில் நான் ஒரு குக்கர் வச்சுருக்கேன். இன்றைக்கி நம்ம மஷ்ரூம் பீஸ் மசாலா குக்கரில் தான் பண்ண போகிறோம். குக்கர் ஹீட் ஆனதுக்கப்புறம் இதில் நம்ம 2 டேபிள் ஸ்பூன் கிரவுண்ட்நட் ஆயில் சேர்த்துக்க போகிறோம். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். பாருங்கள், 2 டேபிள் ஸ்பூன் கிரவுண்ட்நட் ஆயில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் இதில் ஒரு பிரிஞ்சி இலை சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 1 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறேன். சோம்பு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கப்புறம் நான் இதில் ஒரு பெரிய வெங்காயம் வெட்டி வச்சுருக்கேன், ஸோ அதையும் சேர்த்துக்க போகிறேன். பெரிய வெங்காயம் சேர்த்துக்கலாம். நல்லா வதக்கி விடுங்க.
வெங்காயம் நல்லா நம்மளுக்கு வந்து வதங்கி வரணும். வெங்காயம் ஓரளவுக்கு வதங்கிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை நம்ம சேர்த்துக்கலாம். சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறம் இதில் நம்ம வந்து ஒரு சின்ன தக்காளி வெட்டி வச்சுட்டு அதை சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 1லேருந்து 1.5 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் தக்காளி இந்த அளவுக்கு நல்லா குழைந்து வெந்து வந்ததுக்கப்புறம் இதில் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்க மஷ்ரூம் ஆட் பண்ணிக்கலாம். நான் ஒரு 100 கிராம் மஷ்ரூம் எடுத்திருக்கேன். ஸோ அதை சேர்த்துக்கலாம். கூடவே நான் கொஞ்சம் பட்டாணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம இதில் மசாலா பொருட்கள்லாம் சேர்த்துக்க போகிறோம். ஒரு பிஞ்ச் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு ஸ்பூன் சில்லி பவுடர், ஒன்றரை ஸ்பூன் தனியா பவுடர் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் சிக்கன் மசாலா. அவ்வளோதான். இப்போ எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. மசாலாலாம் எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது இப்படியே கொஞ்ச நேரம் வேகட்டும். இப்போ பாருங்கள், இந்த மசாலா எல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இதில் லைட்டாக தண்ணி ஊற்றி நம்ம ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், மஷ்ரூம் ஓரளவுக்கு நல்லா வெந்துடுச்சு. இப்போது நம்ம அரைச்சி வச்சிருந்த இந்த தேங்காய் விழுதை இதில் சேர்த்துக்கலாம். மிக்சியிலே நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி
அலசி சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதில் இப்போ நம்ம தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். ஒரு அரை கிளாஸ் தண்ணி ஊற்றினா போதும். இந்த அளவுக்கு இருந்தால் நல்லாயிருக்கும். உப்பு செக் பண்ணிடலாம். காரம் செக் பண்ணிக்கலாம். பர்ஃபெக்டாக டேஸ்ட்டாக இருக்கு. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா குக்கரை மூடி ஒரு 2 to 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். நம்ம குக்கரை மூடி ஒரு 2 to 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட மஷ்ரூம் கிரேவி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஸ்பைசி கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு இதே மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.